அம்மா சொல்லுடா செல்லம். ஏமா ஒரு மாதிரி ஆக்கீங்க? ஒன்னும் இல்லடா செல்லம். ஸ்ரேயாக்கா வச்சு வருத்தமாக்கீங்களா? கவலைப்படாதீங்கம்மா, அக்கா வந்துடுவா. அக்கா மேல உங்களுக்கு அவ்வளோ பிரியமாமா? ஆமாண்டா. அப்படின்னா அக்கா கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப அவளை ஏமா நீங்க திட்டீங்க? தெரியாம பண்ணிட்டேன்டா. அவ இப்படி கண்காணாம ஓடி போயிடுவான்னு தெரிஞ்சிருந்தா அவளை திட்டி இருக்கவே மாட்டேன். அப்படின்னா அக்கா வந்தா நீங்க அவளை சேர்த்துப்பீங்களாமா? சேர்த்துக்க வேண்டி செல்லம், கண்டிப்பா சேர்த்துக்குவேன். என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் அவ என் பொண்ணு இல்லையா? ஏமா ஏறுங்க, அயாதீங்கம்மா. எனக்கு ஸ்ரேயாவை பார்க்கணும், என் பொண்ணை பார்க்கணும். உங்க பொண்ணை பார்க்கணும் நீங்க அழுவுற மாதிரி உங்களை பார்க்கணும் தாத்தாவை அழுவாருலமா? உங்களுக்கு தாத்தாவை பார்க்கணும்னு போல இல்லையாம்மா? எனக்கு அவரு தாத்தா. எனக்கே அவரை பார்க்கணும்னு போல இருக்கும் போது நீங்க அவரோட பொண்ணு, உங்களுக்கு அவரை பார்க்கணும்னு போல இல்லையாம்மா? எப்படிமா இல்லாம இருக்கும்? அப்படின்னா நீங்களும் நானும் தாத்தா பார்க்க போலாமா? அது எப்படிமா போக முடியும்? போலாமா? எனக்கு தாத்தா பார்க்கணும்னு போல இருக்குமா? ஏய், நேத்து தானடி பாத்துட்டு வந்த, அப்புறம் என்ன? மறுபடியும் பார்க்கணும்னு போல இருக்குமா? அம்மா போலாமா ப்ளீஸ்மா, என்னை கூட்டிட்டு போங்கம்மா. நோ 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 நோ. நீங்க ஒரு தடவை போயிட்டு வந்ததுக்கே உங்க அப்பா அவ்வளவு சத்தம் போட்டாரு, உங்களை எல்லாம் அடிக்க வந்தாரு. இன்னொரு தடவை போனோம்னு தெரிஞ்சா, அதுவும் நானே கூட்டிட்டு போனேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், என் கதையவே முடிச்சிருவாரு. சரி, அப்ப நீங்க வேணாம், நான் போயிட்டு வரேன். என்னை பெருமாள் அண்ணா கூட அனுப்பி வைங்க. நான் போய் தாத்தாவை பார்த்துட்டு அவரை ஃபோன் பண்ணி உங்களுக்கு பேச சொல்றேன். என்ன விளையாடுறியா நீ? உங்க அப்பா என்ன கொன்னுடு வருமா? என்னம்மா நீங்களே வர மாட்டேங்கிறீங்க, என்னையும் அனுப்ப மாட்டேங்கிறீங்க, நான் என்னம்மா பண்றது? உட்காந்து போய் படி. ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் பண்ணு. இல்லைன்னா கிளே வச்சு ஏதாச்சும் பண்ணு. அதெல்லாம் போரு. தாத்தா இருக்கிற ஊர் எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியுமாமா? நான் பையனப்ப தாத்தா எனக்கு ஊரு முழுக்க சுத்தி காட்டினாரு. நான் மறுபடியும் போய் பார்க்கணும். ப்ளீஸ் நான் தாத்தாக்கு அனுப்பிடுங்கம்மா. ஹன்சி, வர வர பிடிவாதம் உனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு. இல்லைன்னா ஒண்ணு செய்யலாம், தாத்தா அம்மாச்சி எல்லாரையும் கொண்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். தாத்தாவா அம்மாச்சியும் பக்கத்துல இருந்தாங்கன்னா நான் நல்லா படிப்பேம்மா. ஹன்சி, இதெல்லாம் நடக்கிற கதை இல்ல. தேவையில்லாம ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்காம போய் படி. நான் படிக்க மாட்டேன், நான் தாத்தாவை போய் பார்க்கணும். என்ன அனுப்பிடுவீங்க? முடியாது, நான் அனுப்ப மாட்டேன். ஒரு தடவை போனா போதுன்னு உன்னை அனுப்பி வச்சேன் பாரு, அதான் உனக்கு ரொம்ப கொழுப்பு ஏறி போச்சு. இந்த மாதிரிலாம் அம்மா கிட்ட பிடிவாதம் பிடிச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அம்மா உன்கிட்ட பேசவே மாட்டேன், பாத்துக்கோ. ஏய், என்ன அமைதியா வந்து உட்கார்ந்திருக்க? ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? ஏன் யார் பார்த்தாலும் அம்மா கோமாக்குன்னு உயிரை எடுக்கிறீங்க? அடப்பாவி, உன்கிட்ட அதை தவிர வேற என்ன கேட்பாங்க? தாத்தா பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம், தாத்தாவோட வில்லேஜ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு பார்த்தாலும் அம்மா கோமாக்குன்னு. ஓஹோ, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? உனக்கு தாத்தா அம்மாச்சி அமுதா இவங்களெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, பிடிக்கும். அப்போ ஒன்னு வாட்டி போலாமா? இன்னொரு வாட்டியா? ஏய், என்ன விளையாடுறியா? ஒரு தடவை போயிட்டு வந்ததுக்கே அப்பா கோவம் தனியில, அதுக்குள்ள இன்னொரு தடவை வேறயா? நேத்து தானே போயிட்டு வந்தோம். இன்னைக்கு எனக்கு தாத்தாவை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு தெரியாதுடி, அம்மா கிட்ட போய் கேளு போ. அம்மா கிட்ட கேட்டுட்டேன், அம்மா என்ன திட்டுறாங்க, அதனாலதான் உன்கிட்ட வந்தேன். ஏன், உன்னோட சேர்ந்து நானும் திட்டு வாங்கறதுக்கா? அக்கா, நீதான் ரொம்ப கிளவர் ஆச்சு, எதையாச்சும் ஐடியா பண்ணி சமாளிச்சில்லக்கா. ஐடியா பண்ணி சமாளிக்க தெரிஞ்ச ஸ்ரேயாவே அப்பாவுக்கு பயந்து ஓடி போயிட்டா. நான் எப்படி சமாளிப்பேன்? அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு இப்ப தாத்தா பார்க்கணும்க்கா. ஏய், அழுதுறாத, நல்ல புள்ளைய சமத்தா இருடி. சமத்தா இருக்கணும்னா என்ன தாத்தா கிட்ட கூட்டிட்டு போன, நான் ரொம்ப சமத்தா இருப்பேன். புரியாம அடம் பண்ணாத ஹன்சிகா. தாத்தாவை பாக்குறதுக்கு இன்னொரு தடவை அங்க போய் அது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அப்புறம் நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியாது. தாத்தாவோட அங்கேயே இருக்க வேண்டியதுதான். அது பெஸ்ட்க்கா, அங்கேயே இருந்துடலாம். எதுக்கு? என் காலேஜ் படிப்பெல்லாம் வீணா போறதுக்கா? ஹன்சி, டைத்தை வேஸ்ட் பண்ணாத. தாத்தாவை பார்க்கலாம் அங்க போக முடியாது. வேணும்னா தாத்தாவுக்கு போன் போட்டு தரேன், பேசுறியா? அதை மட்டும் தான் நல்லா செய்ய முடியும். இல்ல, நீ சொல்ற நான் கேட்க மாட்டேன்.
நான் தாத்தாவை நேர்ல பார்த்துதான் பேசுவேன். உன்னால என்ன தாத்தா கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா இல்ல முடியாதா? என்னால முடியாது, போடி. எவ்வளவுதான் பொறுமையா போறது மங்களா? எவ்வளவுதான் பொறுமையா போறதுன்னு கேக்குறேன். நான் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணா சொந்த மனதுக்குள்ள தப்பாயிடுமே யோசிக்கிறேன். காட்டு மிராண்டி தரமா ரோட்ல இறங்கி சண்டை போட்டா நாகரிகமா இருக்காதுன்னு பொறுமையா போயிட்டு இருக்கேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த ரோஹித் பையன் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கான். நான் என்னைக்குனா ஒரு நாள் எரிமலை வெடிச்சு சதற மாதிரி சதற போறேன். அதில் மாட்டிட்டு சாவ போறான் பாரு. நான் யாரும் தெரியுமா அவன் என்கிட்ட விளையாடிட்டு இருக்கான். இவ்ளோ அடி உத வாங்கினதுக்கு அப்புறமும் எப்படிங்க அவனுக்கு இந்த மாதிரி ஒரு துணிச்சல் வருது? எந்த தைரியத்துலங்க அவன் திரும்ப திரும்ப வந்து நம்மள இப்படி வம்பிழுத்துட்டே இருக்கான்? அவங்க அப்பா பணக்காரன் இல்லம்மா, அந்த திமிரில் தான் இந்த கழுது இப்படி ஆடிட்டு இருக்கு. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம அப்பா வந்து செல்வாக்க பயன்படுத்தி நம்மள வெளியே கூட்டு போட்டு வந்த தைரியத்தை ஆடிட்டு இருக்கான். அதே தாங்க, அவன் ஆட்டத்தை ஒடுக்கணும்னா முதல்ல அவங்க அப்பனோட செல்வாக்கு அழிக்க. அவங்க அப்பா செல்வாக்கு அழிக்கிறதுனால நம்ம தேவையில்லாத விஷயம் அதை பண்ணவும் முடியாது. அவங்க அப்பா செல்வாக்க பயன்படுத்த முடியாத இடத்துல வச்சுதான் இந்த கழுதியோட கையை கால எடுக்கணும். எப்படிங்க முடியும்? அவங்க அப்பா செல்வாக்க எங்க பயன்படுத்துறாரு? போலீஸ் ஸ்டேஷன்ல தானே. ஒவ்வொரு தடையும் இந்த கழுதி தப்பு பண்றப்ப நம்ம கஷ்டப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் ஒப்படைப்போம். அவங்க அப்பா நோம்ப வந்து செல்வாக்க பயன்படுத்தி புள்ளைய வெளியே கூட்டு போறாரு. இந்த வாட்டி சரி என்னாலும் சரி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போக கூடாது. வெளியே இடத்துல வச்சு அந்த கழுதியோட கை கால எடுக்க போறேன். ஏங்க என்னங்க நீங்க இது வரைக்கும் இப்படி எல்லாம் நீங்க பேசினதே இல்லையேங்க. ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்போ நடக்கும் பேசுவாங்களா? என்ன பேச்சு பேசுறான் ரோட்ல வச்சு? என் கிட்ட இருந்த கையில எப்படிதான் காப்பாத்த போறீங்கன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நக்கல் அடிச்சிருக்கான் அவன். கை கால் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால தான் அந்த கழுதி இவ்வளவு நக்கலா பேசிட்டு இருக்கு. அதை எடுத்துட்டா அச்சோ என்னங்க நீங்க சும்மா இருங்க. எக்கு தப்பா ஏதாச்சும் பண்ணிட்டா அப்புறம் நாங்கெல்லாம் கறந்து தவிக்கிறதுக்காகவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. யோசிச்சு இதுக்கு வேற ஏதாவது வழி பண்ணலாம். வேற எதுவும் பண்ண முடியாது. நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். இனிமேல் அவன் வீட்டை வந்தாலும் சரி இல்ல ரோட்ல பார்த்தாலும் சரி அவன் என்ன பண்ற மட்டும் பாரு. என்ன சொல்றான் தெரியுமா? கபடி எப்படி ஆடுறதுன்னு எனக்கு அவன் சொல்லி தரான் வாங்கன்னு சொல்றான். இனி வரட்டும், அவன் கை கால முடிச்சு அனுப்புற பாரு அவனை. அச்சோ ஏங்க அப்படிலாம் வேண்டாங்க. சொன்னா அண்ணே மகளா, அந்த பொறுக்கி பையன் ரோஹித் அம்மா வீட்டுல இருக்கானம்மா. என்னண்ணே பாத்தீங்களா? நானும் எங்க அண்ணன் சொன்னது சரியா போச்சா? யாரு இருக்கிற தைரியத்துல அவன் இப்படி ஆட்டம் போடுறான்னு இப்பயாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? அண்ணே அந்த பொறுக்கி பையன் அங்க இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்பாதான் மகளா போன் பண்ணி சொன்னாரு. என்னது? அப்பா உனக்கு போன் பண்ணாரா? வந்து உங்க பையனை பத்திரமா கொண்டு போக சொல்லி கேசவனுக்கு சொல்றதுக்கு பதிலா கை தவறி உனக்கு போன் பண்ணி சொல்லிட்டாரா? இல்ல மங்களா, எனக்கு தகவல் சொல்றதுக்கு தான் போன் பண்ணாரு. தொரப்பாண்டின்னு பேரை சொல்லி தான் போன்ல பேசினாரு. என்ன மச்சான் அவன் எதுக்கு அங்க இருக்கான்? இந்த தகவலை மாமா எதுக்கு உங்களுக்கு போன் பண்ணி சொன்னாரு? அவன் பண்ண அட்டுழியத்துக்கலாம் அவனை தண்டிக்கணும்னு நாம நினைச்சோம்ல, அந்த தண்டனையை கொடுக்க முடியாதபடி அப்பா அவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை உள்ள வச்சு கேசவ வந்து கூட்டு போயிட்டான்ல. அந்த பையன் மறுபடியும் வந்து ஆட்ட காட்டியிருக்கான் வீட்டுல. அதான் அவனை போக விடாம அவனுக்கு சாப்பாடை போட்டு நல்ல விதமா பேசி அவனை உட்கார வைக்கிறேன். நீ வந்து அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு அப்பா எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டாரு. வாங்க போலாம். அவன் நேத்து பண்ண அட்டுழியத்துக்கலாம் அவனை உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வந்தோம் இன்னைக்கு. அண்ணே நேத்து கதெல்லாம் பழசுனே. இன்னைக்கு காலையில இவர் ரோட்ல போகும்போது இவரை கலாட்டா பண்ணிருக்கானே, கேவலமா வேற பேசிருக்கானே. என்ன மாப்பிள்ள நீங்க? அவன் பேசுறத கேட்டுட்டு சும்மா வந்தீங்க. நீங்க புடிச்சு அப்படியே கழுத்து பிடிச்சு திருக்க வேண்டியதானே? அவன் மட்டும் என் கையில மாட்டேதான் கண்டிப்பா நான் அதான் செஞ்சிருப்பான். அந்த கழுதை அதுக்குள்ள பைக் எடுத்துட்டு ஓடி போச்சு. சரி வாங்க, அந்த பையன் அங்கதான் இருக்கான். இன்னைக்கு என்ன பண்ணுமோ பண்ணலாம் அவனை. வாங்க. இப்ப மட்டும் அவன் கையில மாட்டோம் புளிச்சு எடுத்துற பாருங்க. வா மச்சான். தேங்க்ஸ். ஓகே மேடம். நாதன் என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? எப்ப வந்தீங்க? நான் வந்து கொஞ்ச நேரம் ஆச்சுங்க. வீடு பூட்டி இருந்தது. சரி நீங்க எப்படிங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போலாம் தாங்க வெயிட் பண்ணேன். என்ன நாதன் ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாதா? இப்பதான் பெங்களூர்ல இருந்து வரேன். இல்லைங்க, நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். உங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சு. ஓ ஆமா, ஃப்ளைட்ல சுவிட்ச் ஆஃப் பண்ண ஆன் பண்ண மறந்துட்டேன். சாரி. சொல்லுங்க நாதன், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போற அளவுக்கு அப்படின்னு முக்கியமான விஷயம். அது ஒரு மாதிரி கடுமையான மன உளைச்சலா இருக்குங்க. மன உளைச்சலா ஆகிற அளவுக்கு என்னாச்சு? ஆஃபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்லை இல்லை, நான் ஆஃபீஸ்க்கு போய் 4-5 நாள் ஆச்சு. ஆஃபீஸ்க்கே போகாதவனுக்கு ஆஃபீஸ்லேருந்து என்ன பிரச்சனை வந்துட முடியும்? பின்ன வேற என்ன பிரச்சனை? நாதன் சொல்லுங்க, என்னாச்சு? எதுவுமே நடக்கலைங்க. நான் நினச்சது எதுவுமே நடக்கல. காதல் நடக்கல, கல்யாணம் நடக்கல, எனக்கு எதுவுமே நடக்கலைங்க. அதான் பிரச்சனை. நாதன், இததான் நம்ம பேச போறோம்னா நம்ம மறுபடியும் சந்திக்க வேணான்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கனே. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு இதை விட்டா என்னங்க இருக்கு? நாதன், நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருக்கலாம்.
அதை விட்டுட்டு தேவையில்லாம எதுவும் யோசிக்காதீங்க. முடியாதுங்க. உங்களை வெறும் ஃப்ரெண்டா மட்டும் என்னால பார்க்க முடியாதுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை தாங்க பார்க்கறேன். நம்ம எப்படி பழகணும்னு யோசிங்க. நீங்க பேசுறது அவத்தன்னு உங்களுக்கே புரியும். நான் முதல்ல உங்களை எப்படிங்க பார்த்தேன்? ஃப்ரெண்டாவை பார்த்தேன். நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தவங்க. உங்களை பார்த்தோன்னே ஓகே பண்ணேன். நீங்க தான் என் மனைவி. வாழ்ந்தா உங்களோட தான் வாழணும்னு முடிவு பண்ணேன். ஏங்க அப்ப அந்த நினைப்பு தானே மனசுல இருக்கும். மனைவியை நினைச்சவங்கிட்ட போய் இப்ப திடீர்னு ஃப்ரெண்டை நினைச்சுக்கோனா எப்படிங்க முடியும்? ஏங்க நான் தான் கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும்? எதுக்காக இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னீங்க? எனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கல, கண்ணு முட்டை கண்ணு, கருப்பா வேற இருக்கான், எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொன்னீங்க. ஒருவேளை நீங்க அப்படி சொல்லியிருந்து அதுக்கப்புறமும் நான் வந்து தொந்தரவு பண்ணியிருந்தா அது தப்பு, அநியாயம். ஆனா அப்படிலாம் எதுவும் நடக்கலைங்களே. மாப்பிள்ளை பிடிக்கல நீங்க சொல்லவே இல்லையே. குடும்ப பிரச்சனை, ரெண்டா இருக்கிற குடும்பம் ஒன்னா ஆனா கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே சொன்னீங்க. ஏங்க இப்பதான் உங்க குடும்பம் ஒன்னா ஆயிடுச்சுங்களே. நீங்க போட்ட கண்டிஷன் நிறைவேறிடுச்சுல. இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்னங்க தடை? எனக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். அதெல்லாம் கேட்டு என்னையே நீங்க நிர்பந்தப்படுத்துறீங்க. நிர்பந்தம் இல்லைங்க. உங்க பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்ன பிடிக்கல வேண்டான்னு சொல்லிடுந்தீங்கன்னா நான் பேசாம ஒதுங்கி போயிருப்பேன். உங்க பாதையில் நான் குறுக்க வந்திருக்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என் கூட நல்லா பேசுறீங்க, பழகுறீங்க. அது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைங்க. அது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு படி ஜாஸ்தி. நாதன் அப்படிலாம் இல்ல ரமு ப்ளீஸ். எனக்கும் உங்களுக்கும் ஸ்நேகத்தை தாண்டி ஒரு நெருக்கம் இருந்துச்சுங்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுதுங்க. அப்படிலாம் நடந்துருந்தா இந்நேரம் நம்ம கல்யாணமே நடந்துருக்கணும். எல்லாம் அந்த மகேந்திர பையன் வந்து கெடுத்துட்டான். அவன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க மாறிட்டீங்க. நமக்குள்ள இருந்த நெருக்கத்தை ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மகேந்திர பையன் தானே. அவன் தான் எல்லாத்தையும் கெடுத்திருக்கான். நாதன் நீங்க எல்லாத்தையுமே தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏங்க அப்படி என்னங்க, அப்படி என்னங்க? அந்த மகேந்திர பையனோட நான் குறைச்சு போயிட்டேன். நான் நல்ல வேலையில் இருக்கேங்க, நல்ல சம்பளம் வாங்குறேங்க. பாருங்க, உங்களை பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூடாதுங்கிற வைராகத்துல இருக்கேங்க. அலமு எனக்கு அந்த அளவுக்கு உங்க மேல உயிர். இதுக்கு மேல என்னங்க வேணும்? நீங்க என்ன போய் ஃப்ரெண்டா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு பிடிச்சு போன பொண்ணை பொண்டாட்டி தாங்க பார்க்க முடியும், ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க முடியாதுங்க. நாதன் நீங்க ஏன் இவ்வளவு எமோஷனலா ஆகுறீங்கன்னு எனக்கு புரியல. பொதுவா நான் எமோஷன் ஆகிறதெல்லாம் கிடையாதுங்க, ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவன் தான். ஆனால் உங்க விஷயத்துல என்னால எமோஷன் ஆகாம இருக்க முடியல. ஏங்க என் மேல ஏதோ தப்பு இருந்தா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். நானே தப்புன்னு சொல்லிடாதீங்க, என்னால தாங்க முடியாது அலமு. நாதன் என்ன இது சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றீங்க? கஷ்டமா இருக்கு நாதன், கொஞ்சம் அழுகிறத நிறுத்துங்க. சாரிங்க, அந்த அளவுக்கு மனசு நொந்துடுச்சுங்க. இந்த பாருங்க, உங்களோட முடிவுல தான் என்னோட சிரிப்பு, என்னோட வாழ்க்கை எல்லாமே அடங்கி இருக்குங்க. திரும்ப திரும்ப இந்த விஷயத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே இது வரைக்கும் நான் பல தடவை சொல்லிட்டேன். சரி, எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் பதில். வாங்க மகேந்திரன். சாரி அலம்மா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் வரேன். மகி என்ன உளறீங்க? என்ன டிஸ்டர்பன்ஸ்? ஒரு டிஸ்டர்பன்ஸ் சொல்ல வாங்க. இல்லை பரவாயில்லைங்க, நீங்கள் ஏதோ பர்சனலாக பேசிகிட்டு இருக்கீங்க, பாதியில் குறுக்கிட நான் விரும்பல. சார் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் வேணா நான் வரேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். எனக்கு புரிஞ்சு போச்சுங்க, இங்க நான் தான் டிஸ்டர்பன்ஸாக நிற்கிறேன். சாருக்கு இங்கே அப்பாயின்மெண்ட் இருக்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சதை நான் வந்திருக்க மாட்டேன். எதுக்கு தொந்தரவாக இருந்துக்கிட்டு நான் கிளம்புறேன். சாரும் அதான் விரும்புவார். அலுமான ஒரு விஷயம், நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். சாரோட பேசுங்க, பேசிட்டு நல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. போங்க சார், போய் நல்லா ஆனந்தமாக பேசுங்க.
ஏங்க இவனுக்காக ஏங்க கண் கலங்குறீங்க? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் நடந்துற போல இருக்கே. அவனை விடுங்காலமே, அவன் ஒரு காட்டான் சுத்த பைத்தியக்கார பையன். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் பண்றதே பொழப்பா வச்சிருக்கான். வேண்டாம், எதுக்கு அடுத்தவங்களை பத்தி தேவையில்லாம பேசுறீங்க? சரிதான், நம்மளை பத்தி பேச அந்த இடத்துல எதுக்கு அவனை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? நம்மள பத்தியா? அலமு, இப்ப நான் பேச வந்த விஷயம் என்னன்னா, என் மனசுல இருக்குது அப்படியே சொல்லிடுறேன் அலமு. வேண்டாம், நீங்க 2 பேரும் எதையும் சொல்ல வேண்டாம். நீங்க 2 பேரும் என்ன ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ஆசை உங்க 2 பேரையும் எங்க கொண்டு போய் நிறுத்தணும் எனக்கு தெரியும். இன்னைக்கு எனக்காக வீட்டுக்குள்ள சண்டை போட்டவங்க நாளைக்கு உருண்டு பரண்டு ரோட்ல சண்டை போடுவீங்க. வேண்டாம், சென்னால உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட வேண்டாம். சேச்சு உங்க எடுத்துட்டு போறதுக்கு நான் பேட்மிண்டன் போட்டியில உள்ள கப் இல்லைங்க. கிளம்புங்க. அலமு, என்னங்க நீங்க? நான் பேசுறது கூட வாய்ப்பு கொடுக்காம போறீங்க. பேச போற விஷயம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்குங்க பேசுறதுக்கு வாய்ப்பு? அந்த விஷயத்தை நீங்க பேசக்கூடாதுன்றதுனால தான் கிளம்ப சொல்றேன். ஏங்க இது நியாயமே இல்லைங்க. அவனுக்கு கொடுத்த வாய்ப்பை எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? மகேந்திரன் ப்ளீஸ், என்ன பரிசு பொருளாவோ பட்டிமன்ற பொருளாவோ ஆக்காதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என்னை கேவலப்படுத்தாம போயிடுங்க. என்ன மையமா வச்சு நீங்க 2 பேரும் இப்படி மாறி மாறி சண்டை போடுறது எனக்கு எவ்வளவு டார்ச்சரா இருக்கு தெரியுமா? அதை உணர தெரிஞ்சா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. என்ன பேச கூட விடாம என்ன நீங்க விரட்டுறது அதை விட டார்ச்சரா இருக்காளுமா. பரவாயில்லைங்க, போன்னு சொல்லிட்டீங்க, போறேன். டார்ச்சர் இல்லாம நிம்மதியா இருங்க. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. நான் வரேன். அப்பதா கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க. அப்பதா, நான் சாப்பாடு விஷயத்துல சிட்டிக்கார மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். கிராமத்துக்காரங்க மாதிரி தான் நடந்துக்குவேன். வயிற்றுக்கு வஞ்சிக்கவே இல்லாம வேணுங்கிறத கேட்டு சாப்பிடுவேன். வேணும்னா தாத்தா கேட்டு பாருங்களேன். தாத்தா, நான் சொல்றது கரெக்ட் தானே? கையில வா, கையில இந்த ஒரு வா சாப்பிடு. கையில நில்லுமா, கையில கையிலுக்கு நல்லது எதுவும் தெரிய மாட்டேங்குதே. பாத்தீங்களாங்க, இந்த பயலுக்கு சாப்பாடு போட்ட பாவம் நம்ம தலையில எப்படி வந்து விடுது பாத்தீங்களா? என்ன அப்பத்தா சாப்பாடு போறத போய் பாவங்கிறீங்க? புண்ணியம் அப்பத்தா. தாத்தா அடிக்கடிக்கு சொல்லுவாரு தர்மம் தலைகாக்கும்னு. என்ன தாத்தா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்க அப்பதான் சொல்லி கொடுக்கல? பசிக்குதுன்னு சோத்தப்பட தின்னல போற. அட இருங்க அப்பத்தா, எனக்கு ரொம்ப நாளா தாத்தா கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். விளக்கமாறு பிஞ்சிரு போறா. இருஞானோ, வளர்ற பையன் ஏதோ சந்தேகம் கேக்குறான், கேட்டு போறான். அதுக்கு பதில் சொன்னா நம்ம என்ன குறைஞ்சா போயிடுவோம். கேளுடா நீ. இதான் எங்க தாத்தாங்கிறது. சந்தேகத்துக்கு பதில் சொல்றதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்காரு பாத்தீங்களா? அது ஒண்ணு இல்ல தாத்தா, நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேனு. உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கு, தங்கறதுக்கு பங்களா இருக்கு, கார் இருக்கு, காசு பணம் இருக்கு, வாழ்க்கையில எந்த வசதியிலும் குறைச்சல் இல்ல. அதுவும் போக பையன், பொண்ணு, மருமக, மாப்பிள்ள, பேரன், பேத்திங்கன்னு மனசுக்கு நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கு. அதுக்கு என்னடா இப்ப? எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஏன்டா என்கிட்ட சொல்ற? டவுட்டே அங்கதானே தாத்தா. நீங்க எனக்கு விஸ்வாமித்திரர் கதை சொல்லுவீங்களே, ஞாபகம் இருக்கா? விஸ்வாமித்திர சாமியாரா போறதுக்கு முன்னாடி அவர் பெரிய ராஜா, வசதி வாய்ப்புகளுக்கு குறைச்சலே இல்ல. அப்படிப்பட்டவரு ஒரு நாள் சாமியாரா போயிட்டாரு. அவர் வைராகியமான ஆள்னு வேற சொன்னீங்க. அவ்வளோ வைராகியமான ஆளு மேனகின்னு ஒரு டான்சர் பொண்ணு கிட்ட கவுந்தா மாதிரி இவ்வளோ வசதி வாய்ப்புகள், சொந்த பந்தம் எல்லாம் இருந்தோம். எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு இங்க வந்து இந்த வயசுலயும் என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம், என் பொண்டாட்டி மட்டும் எனக்கு போதும், எனக்கு வேற எதுவுமே வேணான்னு இந்த நரைச்சு தலை மேனகி கிட்ட மயங்கி கிடக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? எப்படி? தேங்க்ஸ் தேங்க்ஸ். போன்ல உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீ வர வரைக்கும் அவன் வெளியே போகாம பாத்துட்டு இருந்திருக்கேன். இப்ப உங்ககிட்ட ஒப்படைச்சு அவன் பண்ண அட்டூழியத்துக்கெல்லாம் என்ன ஆக்ஷன் எடுமோ எடுங்க. நான் தடுக்க மாட்டேன், குறுக்கவும் வர மாட்டேன். உங்க இஷ்டம் போல செய்யுங்க. யோ தாத்தா, இவங்களை கூப்பிட்டு என் மேல ஆக்ஷன் எடுக்குதா? என்ன சாப்பாடு போட்டு உட்கார வச்சியா? ஆமாடா. இந்த பாருங்க, இவனை ஜாஸ்தி பேச விட வேண்டாம். பேச விட்டா தேவையில்லாம எரிச்சல கலப்புவான். தாத்தா